ஒரு சீட்டு 2 சீட்டு என்று விசிகாவை பார்த்து கேலி செய்யும் சில தற்குறிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு என்னென்ன செய்திருக்கு என்று ஒரு சில பதிவு மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மக்களை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு கார்ட்டூன்ல கொச்சைப்படுத்தின மாதிரி ஒரு விஷயத்தை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வச்சுருந்தாங்க. நான் ஒரு ஆள் தான் எழுச்சி கத்தினேன். மொத்த அவையும் என் பக்கம் திரும்பினாங்க. அதை மாற்றம் செஞ்சாங்க. அந்த கார்ட்டூனை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான வருமான வரம்பு, நான் ஒரு எம்பிங்கிற மாதிரி போய் ஒரு கடிதம் கொடுத்தேன் அன்னைக்கு மன்மோகன் சிங்கிட்ட. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டு வருமான வரம்பை ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. அதை கூடுதலாக்கி கொடுக்கணும், அது இப்போ தான் நிறைய பேர் பயன்பெற முடியும் அப்படின்னு நான் ஒரு கடிதம் கொடுத்தேன். நான் கொடுத்ததை வச்சு அவர் 4 லட்சமாக இருந்தது 6 லட்சமாக உயர்த்தி நிறைய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சட்டசபையில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் ரவிக்குமார் இருந்தார். ஈழத்தமிழர்களுடைய முகாம்களில் தலைக்கு வெறும் 300 ரூபாய் நோய் கொடுத்துட்டு இருந்தாங்க, 400 ரூபா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப காலமாக அதையே பின்பற்றி இருந்தாங்க. நானும் ரவிக்குமார் முகாம்களில் போய் ஆய்வு பண்ணி அதை பற்றி ஒரு அறிக்கை கொண்டு போய் முதல்வர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம். உடனே அதை 2 மடங்கு உயர்த்தினார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் மாதம் எவ்வளவு ரூபாங்கிறத அந்த அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக உயர்த்தினார். ஒரு ஆள் தான் அவர் சொல்லி கிட்டத்தட்ட 6 விளிம்பு நிலை சமூகத்தினருக்கான வாரியங்கள் அமைக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரு ஆள் தான். இப்போ பவர் சென்டருக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த பவர், அதாவது அதிகார மையத்திற்கு வெளியே நின்று எவ்வளவுதான் நாம் பேசினாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதிகார மையத்துக்குள்ள அது ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாக்களிப்பேர் பானை சின்னம் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் சின்னங்கள் அந்தந்த தொகுதி பார்த்து அந்தந்த சின்னத்தில் வாக்களியுங்கள். மறந்து விடாதீர்கள். திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் சின்னத்தை மறந்து விடாதீர்கள். எந்தெந்த தொகுதிகளை பார்த்து அந்த சின்னத்தை வாக்களியுங்கள். நன்றி உறவுகளே.